விஷால் தர்ஷிகா லவ் ஸ்டோரி உண்மையா? பிஆர் டீம்னால தான் சௌந்தர்யா இந்த மாதிரி நெறைய உண்மைகள போட்டு உடைத்த ரியா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா அதாவது வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டா இறங்குனவங்க தான் ரியா. அந்த வீட்டுக்குள்ள பல நாட்கள் கடுமையான போட்டியாளரா இருப்பேன் அப்படிங்கிற மாரி நெனச்சவங்க, அ ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்கள சந்திச்சு நம்ம பேசினோம். அவங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது குறித்து பார்க்கலாம். அதில் அவங்க பேசும்போது நான் சில விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது பலர் சும்மா இருந்தாங்களே, என்னையே அனுப்புனாங்க இந்த மாதிரியான கேள்வி எனக்குள்ள எப்போதுமே இருந்துச்சு. நான் வெளியே வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த டைம் வர்ஷினி இல்லைனா ரஞ்சித் சார் தான் எவிக்ட் ஆவார்னு நான் நினச்சிருந்தேன். நான் என்னுடைய எவிக்ஷனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவ்வளோ பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது. மாடலிங், ஆக்டிங் பண்ணியிருந்தேன். நாம் ஏன் 1 மினிட்ல ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் ரிவ்யூ பண்ணினேன். நான் ப்ராப்பர் ரிவ்யூவர்லாம் இல்லை. அதை இந்த இடத்துல முதல்ல நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி சொன்னவங்க கிட்ட விஷால் அண்ட் தர்ஷிகாவோட லவ் குறித்து நம்ம கேட்டோம். அதுக்கு ராணவ் பவித்ரா லவ்னு ஸ்கூல் டாஸ்கில் பண்ணது எல்லாமே சும்மா. ஏன்னா பவித்ரா இது வேண்டாங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தாங்க. அதனால் அது ஒரிஜினல் கிடையாது. ஆனால் விஷால் தர்ஷிகாவுக்கு இடையில் அப்படி இல்லை. ஸ்கூல் டாஸ்க்கு பண்ணும்போது அவங்க விளையாட்ட ஆரம்பித்தாங்க. 2 நாள் அந்த டாஸ்க்கு போச்சு. ஒரே வீட்டில் அவங்க லவ்வராக ஒரே மாதிரி இருந்தாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேருமே தனியாக பேசிட்டு அப்படியே தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் உண்மைதான். அது போக போக வெளிப்படையாக தெரியும். இந்த மாதிரி சொன்னவங்க தொடர்ந்து பேசினாங்க. சௌந்தர்யாவுக்கு ஸ்ட்ராங்கான பிஆர் டீம் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறப்ப என்கிட்ட பலர் பிஆர் டீம் குறித்து சொன்னாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. மக்களுக்கு தெரிஞ்சால் என்னை காப்பாற்ற போகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பிஆர் டீமோட முக்கியத்துவத்தை நான் இப்போ உணர்றேன். இந்த மாதிரி ரியா சொன்னாங்க. அண்ட் பிக் பாஸ் போட்டியாளர்கள் குறித்தும் அவங்க இன்னமும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாமே ஒன் பை ஒன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எனிவே ரியாவினுடைய எவிக்ஷன் ஃபேரா இல்லை அன்ஃபேரா? ரியாவை விடவும் முக்கியமான கண்டஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.